இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கடந்த சில நாட்களாக ரயிலில் பயணிக்கும் சில பயணிகள் விதிகளை மீறி தங்கள் சொந்த விருப்பத்திற்கேற்ப செயல்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. சமீபத்தில் ரயில் பெட்டியில் முதலிரவு போன்ற அலங்காரம் செய்த வீடியோ வைரலானது. அதைத் தொடர்ந்து பெட்டியில் யாகம் செய்யும் வீடியோ வெளியாகி பெரும் விவாதத்தை எழுப்பியது. இந்நிலையில் தற்போது ஏசி பெட்டியில் ஒரு பயணி ஊதுபத்தி மற்றும் எண்ணெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் ரயில் யூசர்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் வைரலான இந்த வீடியோவில் மேல் படுக்கையில் பனியன் மற்றும் வேட்டி அணிந்த நபர் கைகளை குப்பி பிரார்த்தனை செய்வதாக காட்டப்பட்டுள்ளது. அவருக்கு முன்பாக ஊதுபத்திகளும் எண்ணெய் விளக்கும் எரிந்து கொண்டிருந்தன. இதை கண்ட மற்றொரு பயணி பலமுறை அவரை அழைத்தும் இது தீ விபத்துக்கு வழிவகுக்கும், புகை கண்டறியும் அலாரத்தை ஒலிக்க செய்யலாம், அனைவரின் பாதுகாப்புக்கும் ஆபத்து என எச்சரித்தார். ஆனால் பூஜையில் ஈடுபட்ட அந்த நபர் திரும்பி கூட பார்க்காமல் தொடர்ந்து வழிபாட்டில் ஈடுபட்டது வீடியோவில் தெரிகிறது. திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியவை என்பதால் சிறிய தீப்பொறி கூட பெரும் விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இந்த செயல் ரயில்வே விதிகளுக்கு எதிரானது. தீப்பற்றும் பொருட்கள், தீக்குச்சி, லைட்டர் போன்றவற்றை ரயிலில் பயன்படுத்த தடை உள்ளது. ஆனால் இதனையெல்லாம் கருத்தில் கொள்ளாத அந்த நபர் விளக்கேற்றி வழிபட்டது பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே வீடியோ வைரலானதை தொடர்ந்து நெட்டிசன்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆன்மீகம் முக்கியமானதுதான், அதற்காக பொது இடத்தில் மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது. இந்தியன் ரயில்வே இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய ரயில்வே நிர்வாகம் விசாரணையை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ரயில்வே சேவா அதிகாரப்பூர்வமாக ரயில் எண், பயண தேதி, PNR விவரங்களை கேட்டுள்ளது. வீடியோவை முதலில் பதிவு செய்த சமூக வலைதள கணக்கை கண்டறிந்து சம்பவம் நடந்த ரயிலையும் பயணியையும் அடையாளம் காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய அத்துமீறல்கள் தொடர்வது ரயில் பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிறது. ரயில்வே நிர்வாகம் கடுமையான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்துகின்றனர். अरे पंडित जी, ये आपके साथ है? ये आपके साथ है? ये आपके साथ है क्या? नहीं। वो जो हरकत कर रहा है ना, वो सारी पब्लिक को नुकसान करेगा, वो ध्यान रखना है। ओ पंडित जी, दादा, ओ दादा, ये क्या कर रहे हो आप? पूजा पाठ हो रही है, दिया लग रहा है उनका। भाई साहब, अरे वो बंद हो गई, आगे तो बंद करवा दो यार भाई साहब। अभी अलार्म 5 बज जाएगा तो फिर क्या कर लोगे आप? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.